ஆனா அந்த மினி டெம்போ விடுங்க, டிராபிக் ஆயிடுச்சு. ஐயா தந்தை பெரியாரும் பேர் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் பேராசிரியர் பெருந்தகையும் கழக தலைவர் தளபதியும் இளைய தலைவர் சின்னவரும் ஊட்டி வளர்த்த தமிழுணர்வை அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்கப்படுவான் நிச்சயமே. ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை. புறக்கணிப்போம். பாஜக ஏஜென்ட் ரவிக்கு துணை போகும் மதிமுகவை புறக்கணிப்போம். அந்த ரவி ஓட ஓட விரட்டப்படுவது உறுதி. அதற்கு தமிழக மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் தோவா ரவி அவர்கள் உரையாற்றுவார். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்துகின்ற நம்முடைய தமிழக ஆளுநர் அவர்கள் செயல்பாடுகளை கண்டிக்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற மாநகர செயலாளர் கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் அண்ணன் உள்ளிட்ட கழக மூத்த முன்னோடிகளே, அனைத்து நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஆளுநர் அவர்கள் புத்தாண்டிலே நடைபெறுகின்ற முதல் கூட்டத்தொடரிலே நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து அந்த கூட்டத்தொடரை வெளியேறிய நம்முடைய ஒன்றிய அரசின் ஜால்ராவாக செயல்படுகின்ற அந்த ஆளுநரையும் அதற்கு அடிபணிந்து அதற்கு கள்ளத்தொடர்போடு பாரதிய ஜனதாவோடு கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டுள்ள அந்த அதிமுகவினரையும் இந்த கண்டனத்தின் மூலமாக அவர்களை கண்டனமாக தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அவர்கள் காலம் தொட்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தளபதியினுடைய வழியில தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மாண்புகளை எப்பொழுது யார் சிதைத்தாலும் அதை தட்டி கேட்கின்ற, அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற, அதை எதிர்த்து தைரியமாக போராடுகின்ற ஒரு ஆற்றல் பிடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்.என். ரவி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் போன வருஷம் அதற்கு முந்தைய ஆண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டு மாண்பை, சட்டமன்றத்தினுடைய மாண்பை சீர்குலைத்து வருகின்றார். அதாவது தேசிய கீதத்தை பாட முடியாதுன்னு சொல்ல, சபை மரபுப்படி முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறார், ரெண்டாவது தேசிய கீதம் பாடுவாங்க சபை முடிந்த உடனே. ஆனா இவர் என்னன்னா அதை ஒரு காரணம் காட்டி நேற்றைக்கு சபையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை மிகவும் வஞ்சித்திருக்கின்ற, பழிவாங்கி இருக்கக்கூடிய நீட் தேர்வை கண்டித்து, நீட் தேர்வை செயல்படுத்தக்கூடாது, நீட்டிற்கு விலக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட பேர் இயக்கத்தினுடைய இளைய தலைவர் நம்முடைய அன்பிற்கினிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உடைய வழிகாட்டுதல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. அதை அப்படிதான் கிடப்பில போட்டார். இது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான என்னென்ன சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானங்களை மத்திய அரசுக்கும் பரிந்துரைக்காம
திருப்பி அனுப்பாம அப்படியே கிடப்பிட போறது ஆளுநருடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சிலைக்கு காவி உடை அணிந்து ஒரு அவமானப்படுத்தினார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்றார். தமிழர்களின் கலை, கலாச்சாரம், நாகரிகம், பண்பாட்டினை சிதைக்கின்ற வகையில தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற RN ரவியே திரும்பிப்போ, RN ரவியே திரும்பிப்போ என்கின்ற இந்த முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு மாண்புமிகு கழக தலைவராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பினை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு தமிழ்நாடு